எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. சகாயனும் நேயனும் உபாயனும், ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், நாயனும் எனக்கன்பான ஞானமான வாழனும். எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. தந்தை தாயினம் ஜனம் வந்துள்ளோர் சிநேகிதர், தந்தை தாயினம் ஜனம் வந்துள்ளோர் சிநேகிதர், சந்தோட சகல யோக சம்பூரண பாக்கியமும். எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. கவலையில் ஆறுதலும் கங்குலிலென் ஜோதியும், கவலையில் ஆறுதலும் கங்குலிலென் ஜோதியும், கஷ்ட நோய் படுக்கையிலே கை கண்ட அவிழ்தமும். எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. பிதாவுமின் போக்கினில் வரத்தினில், போதக பிதாவுமின் போக்கினில் வரத்தினில், ஆதரவு செய்திடும் கூட்டாளியுமின் தோழனும். எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. ஜீவ அப்பமும் ஆவலும் என் காவலும், ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் என் காவலும், ஞானகீதமும் சதுரும் நாட்டமும் கொண்டாட்டமும். எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே.
இஸ்ரவேலின் மக்களின் மன்னவனே, இஸ்ரவேலின் மக்களின் மன்னவனே, இடையூற்றினை போக்கினோனே, கானானின் தேசத்தை காட்டினோனே, கர்த்தரை போற்றுங்கள். இஸ்ரவேலின் மக்களின் மன்னவனே, இடையூற்றினை போக்கினோனே, கானானின்
தாய்மார்கள் நம்முடைய ஆலயத்தின் முகப்பிற்கு முன்பாக நிற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆயர் அவர்கள் நம்முடைய ஆலயத்தின் முகப்பில் இறங்கியவுடன் நம்முடைய நாம் வருக வருக என்று வரவேற்போம். தம்பி சேடம் ஜெபஸ்தியர் வாசல்லே கும்மி மரத்தை வைத்து பந்தலிடுவோம். ஐயர் வந்திருக்கும் அப்படியை சக்கரிடுவோம். கொங்கே மரத்தை வைத்து பந்தலிடுவோம். ஆயர் கொண்டிருக்கும் அக்காளியை சக்கரிடுவோம். சந்தன மரத்தை வைத்து பந்தலிடுவோம். ஆயர் சார்ந்திருக்கும் அக்காளியை சக்கரிடுவோம். கும்மி அடித்து வரவேற்ற நம்முடைய அன்பு மக்களுக்கு நெஞ்சாத நன்றிகளை பாராட்டுகிறோம். இப்பொழுது ஆயர் அவர்களை நாம் கரவொலி எழுப்பி வருக வருக என்று அன்போடு வரவேற்போம். இப்பொழுது நம்முடைய திருப்பலியின் தொடக்கமாக திருப்பலி உரையானது அறிவிக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து நம்முடைய ஆயர் அவர்கள் நம்முடைய ஆலய மண்டபத்தின் முகப்பில் சென்று ரிப்பனை விட்டு நம்முடைய புதிய ஆலயத்தை வந்திருக்கிறார்கள். மீண்டுமாக கரவொலி எழுப்பி நம்முடைய அன்பு ஆயர் அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்போம். அன்புக்குரிய இறை மக்களே, இன்று நம் ஊரின் வரலாற்றில் ஒரு பொன்னான நாள், நம் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நன்னாள். இன்று நமது ஊரிலே நம்முடன் தங்கியிருக்கும் இறைவனின் இல்லிடம் திருநிலைப்படுத்தப்படும் புனிதமான நாள். நம் மறைமாவட்ட ஆயர் அவர்களும் நம் பாசமிகு முன்னாள் பங்கு தந்தையர்களும் மற்றும் அருள் தந்தையர்களும் வருகை தந்து இறைவன் வதியும் இல்லிடமான இந்த இறை இல்லத்தை புனிதப்படுத்துகின்றனர். இறைவன் தங்கும் உயிருள்ள ஆலயம் நாமே. எனவே இறை மக்களாகிய நாம் நம் இறை தந்தையை புகழ்ந்து பாடுவோம். நடத்துகின்ற வகையில் இந்த முதலில் இந்த ரிப்பனை விட்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அருளும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பான சகோதர சகோதரிகளை, திருப்பலி நிறைவேற்றி இந்த புது கோவிலை நேர்ந்தளிக்க நாம் இங்கு மகிழ்ச்சியுடன் கூடியிருக்கின்றோம். எனவே இத்திருச்சடங்கில் பக்தியோடு கலந்து கொள்வோம். இறைவன் வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்போம். இவ்வாறு ஒரே ஞானஸ்தான ஊற்றினால் புது பிறப்படைந்து ஒரே குடும்பமாக திகழும் நாம் ஒரே ஞான கோயிலாக வளர்வோம். ஒரே பலிப்பீடத்தை சூழ்ந்து நிற்கும் நாம் பரம அன்பால் நிரப்பப்படுவோம். மகிழ்ச்சியோடு ஆண்டவர் தம் இல்லம் செல்வோம். இறைமக்கள் அந்த பக்தி வாசல் வழியாக ஆலயத்திற்கு வருமாறு நம்ம நினைக்கின்றோம்.
ஆயர் அவர்களுக்கு அனைத்து மக்களும் ஆலயத்துக்குள்ளாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா மக்களுமே தலைவாசல் வழியாக மட்டுமே ஆலயத்திற்குள் நுழையும். ஆலயத்திற்குள் வந்துவிடலாம். எல்லோரும் உட்காரக்கூடிய அளவுக்கு எல்லோரும் உள்ள வாருங்கள். மங்கள ஆரத்தி எடுத்து ஆயரை வரவேற்கிறோம். இறை மக்களை வாழ்த்தி வரவேற்று இத்திருப்பணிபாட்டிற்கு அழைப்பு விடுக்கிறார். இவ்வழிபாட்டில் தகுந்த முறையில் பங்கு கொள்ள நம் பாவங்கள் மன்னிக்கப்பட நமது மனத்துயரின் அடையாளமாகவும் ஆலய சுவர்களிலே தண்ணீரை செலுத்தி இந்த ஆலயத்தை அர்ச்சிக்கின்றோம். அதற்கு பிற்பாடு அர்ச்சிப்பு ஜெப மொழியாக இது முழுமையாக அர்ச்சிக்கப்படுகின்றது. எனவே இப்பொழுது அரவணைக்கும் அன்பினால் பாவத்திலிருந்தும் விடுவிக்கின்றேன். நீரே அவர்களை தலையாக கிறிஸ்துவிடம் இடையராது கூட்டிச் செல்கின்றேன். ஏனெனில் பாவ கரை படிந்த மனிதர் கருணை நிறைந்த முதல் திட்டத்தினால் ஞானஸ்நான ஊற்றில் இறங்கி கிறிஸ்துவோடு மரித்து அவரோடு உயிர்த்து அவரது உடலின் உறுப்புகளாக மாறணும், நிறைவாழ்வுக்கு உரிமையாளராக திகழணும் நீரே திருமணமானே. ஆகவே இத்தண்ணீரை நீர் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியவரும் எங்கள் மீதும் இக்கோவிலின் சுவர்கள் மீதும் தெளிக்கப்படும் இந்த தண்ணீர் கிறிஸ்துவில் எங்களை தூய்மையாக்கி தூய ஆவியின் கோவிலாக மாற்றுகின்றது. மாற்றுகின்ற ஞானஸ்நானத்தின் அடையாளமாய் இருக்கின்றது. இக்கோவிலில் பக்தி சிறப்புடன் கொண்டாடும் திருச்சடங்குகளில் கலந்து கொள்ளும் நாங்களும் எங்கள் சகோதர சகோதரிகள் அனைவரும் ஒரு நாள் விண்ணக எருசலேமுக்கு வந்து சேர அருள் கூறுகிறாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்மை கொண்டாடுகிறோம். கோவில் ஓரமா இருக்கிறவங்க Vida
அவர் வாழும் கோவிலாகிய நம்மை பரிசுத்த ஆவியானவரால் புனிதப்படுத்துவாராக. ஆமென். இறைவன் கோவிலை அர்ச்சித்து நம்மோடு தங்கியிருக்கிறார். எனவே மகிழ்ச்சி நிறைந்த வானவர் கீதத்தை சேர்ந்து பாடுவோம்.